இதான் நம்ம வீடு. அவங்க யாரு? எங்க அம்மா. இப்ப இல்ல. எங்க வீடு எப்படி இருக்கு? வீடு ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே நீ என் உயிர். இது நம்ம வாழ்க்கை. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே, என்னாச்சு? ஓ, என்னம்மா ஸ்வேதா, எப்போ வந்த? காலையில தான் வந்தேனா? அப்படியா? ஏன் வீட்டு பக்கம் வரல? அது வந்து இவர் யாரு? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையன். ஹாய். ஹாய் சார். கோவிந்தா, ஜீப் கோவிந்தா. ரவி. பேர் ரவி சார். அப்படியா? அண்ணா, என்னம்மா? இனிமே இந்த ஜீப்பை இவர்தான் ஓட்டுவாரு. ஜீப் ஸ்டாண்ட் பசங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்தி வைங்க. கொஞ்சம் ரோட சொல்லி கொடுங்க. இதெல்லாம் நீ சொல்லணுமாமா? நான் அறிமுகப்படுத்திடுற விடு. சரிண்ணா. ரவி. சொல்லுங்க சார். இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நான் வந்து பாண்டு. அனபாண்டா? இல்ல சார், எல்ஐசி பாண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஓ, எல்ஐசி பாண்டா? இந்த ரைட் எடுங்க. இந்த பக்கம் போனா என்ன இருக்கும்? இங்க லெஃப்ட் எடுத்தா அங்க ஒரு ஃபால்ஸ் இருக்கு. அங்க டூரிஸ்ட் நிறைய வருவாங்க. அவங்கள நல்லா பாத்துக்கிட்டா நல்லா படம் கொடுப்பாங்க. புரிஞ்சதா? சார், புரிஞ்சு. ரவி, இதுதான் நம்ம ஸ்டாண்டு. நிறுத்துங்க. ரூட் எல்லாம் தெரிஞ்சிருச்சுல? தெரிஞ்சிருச்சு. ரவி, நம்ம ஸ்வேதா ரொம்ப நல்ல பொண்ணு. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. நீ அவளை நல்லா பாத்துக்கோ. வா, பசங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஏய் டாக்டர் ராஜு, எல்லாம் வாங்கடா. இவர் பேர் ரவி, என் ஃப்ரெண்டு. இனிமேல் நம்ம ஸ்டாண்ட்ல தான் வண்டி ஓட்டுவாங்க, சரியா? ஓகே. ஓ, என்ன ஸ்வேதா, வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வராங்களா? இந்த ஓவர் ஆக்டிங் எல்லாம் வேண்டாம். இனிமே நீ இங்க தான் படுக்கணும். இல்ல, உள்ள அவ்வளோ இடம் இருக்குல்ல, அதான். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ உள்ளேயே வரணும். புரிஞ்சுதா? குட் நைட். இல்ல, தனியா படுக்கிறதுக்கு பயமா இருக்காதா? பேசாம படு ரவி. பேசாம எப்படி படுக்கிறது? இந்த ஊர்ல குளிருது வேற. குட் நைட். யாரோ டூரிஸ்ட் வந்திருக்காங்க போல. ஹாய் சார். வாங்க சார். தொட்டபோட்டா போகணுமா சார்? ஆமா. ரவி, லைன்ல ஃபர்ஸ்ட் வண்டி ஒண்ணுதான். அவங்க தொட்டபோட்டா போகணுமா? சரி. அவங்க ஃபேமிலி பத்திரமா கூட்டிட்டு போ. வாங்க சார், ஏறுங்க. போலாம் சார். போலாம். உங்க பேர் என்ன? ரவி சார். ரவி.
ஃபைனலாக வந்து சேர்ந்துட்டோம். தேங்க்யூ ரவி. பரவாயில்ல. வாவ். புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு சொன்னேன். ஆனால் இது இவ்வளவு அழகா இருக்கும்னு எனக்கு தெரியாது ஸ்வேதா. அன்பால பார்த்தா எல்லாமே அழகா தான் இருக்கும் ரவி. அதே அன்போட உன்னை கட்டி பிடிச்சி இந்த உலகத்தையே மறந்தணும்னு போல இருக்கு ஸ்வேதா.